அட ஆமாங்க, போக்குவரத்து கழகத்தில் இந்த 2026 ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வர இருக்குது. என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய போக்குவரத்து கழகத்தில் இந்த 2026 அதிக அளவில் காலி பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில விதிமுறைகளை இப்போ பின்பற்றணும். அது மட்டுமே கிடையாது, போக்குவரத்து கழகங்களில் தற்சமயம் சில முக்கியமான அப்டேட்டும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அந்த அப்டேட்டு அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2025 தேர்வானவர்களுடைய பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வெளியிடலை. யார் யாரெல்லாம் இந்த டிஎன்எஸ்டிசி 2026 செலக்டட் கேண்டிடேட், ஸோ இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நாங்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே விடுறோம். டிசிசி இந்த நியமனத்தின் மூலமாக இவ்வளவு கேண்டிடேட் 3274 கேண்டிடேட்டுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விடணுன்றதை இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ டிசிசியோடைய பணி நியமன ஆணைகள் இதுவரை வெளியிடப்படலை. என்னதான் கடக்கிறது? இதற்கு என்ன காரணம்? எல்லோரு தரப்பிலிருந்தும் கேள்விகள், லட்சக்கணக்கான கேள்விகள், டிசிசி தரப்புலேருந்தும் சரி எல்லா தரப்புலேருந்தும் சரி கேள்வி மேலே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ டிசிசி தரப்புலேருந்து அவங்க டிஎன்எஸ்சிசியில் டிசிசியோடைய பணி நியமன ஆணைகள் அனைத்துமே நாங்கள் விரைவில் பப்ளிஷ் பண்ணுவோம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வீட்டுக்கே வந்துடும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஸோ எல்லாருமே உண்மைதான். வரக்கூடிய ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ளார இந்த பொங்கல்லே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வீட்டுக்கு வந்துடும். பொங்கல் முடிந்த பிறகு நீங்கள் பார்த்திங்கன்னா பணிக்கு செல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு. ஸோ நீங்களும் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில விதிமுறைகள் அனைத்துமே பின்பற்றணும். இது எல்லாமே பின்பற்றி தான் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண முடியுங்க. ஸோ 2026 போக்குவரத்து கழகத்தில் புதிய நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க. யாருக்கெல்லாம் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் ஆகணும், கண்டக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே எதிர்பார்க்கலாம். ஸோ டிரைவர், கண்டக்டர் இந்த பணியிடங்கள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் அறிவிப்புகள் ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் டிரைவர், கண்டக்டருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிக்கோங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்கு மக்களே. ஸோ டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக, அது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க. இந்த 2026 அதிக அளவில் காலி பணியிடங்கள், ஸோ கிட்டத்தட்ட மோஸ்ட் எக்ஸ்பெஷன் காலி பணியிடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அதிக அளவு காலி பணியிடங்களை டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. அதனால் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை இப்போ இருந்தே பெற்று வைத்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.